வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. பாலக்கீரையை வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். காய் சேர்த்த பாலக்கீரை பருப்பு கூட்டு பண்ண போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் துவரம் பருப்பு, 2 தக்காளி, 4 இப்படி குட்டி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்து எப்படி கூட்டு வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த துவரம் பருப்பை ஒரு மணி நேரம் நனைய போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கூட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பாலக்கீரையை சேர்த்து கூட்டு பண்ணுறதுக்காக நான் சுரக்காய், ஒரு சின்ன சுரக்காய் தான், நல்ல பிஞ்சு காயாக எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். குக்கரில் 1 மணி நேரமாக நனைய வச்சுருக்கேன் துவரம் பருப்பு. இதில் 4 மிளகாயை இந்த மாதிரி நறுக்கி போட்டிருக்கேன். இதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 50 கிராம் பருப்பு, ஒரு 300 கிராம் தண்ணி ஊற்றிருப்பேன். இதில் இப்போது அந்த சுரக்காயை போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2, கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் காயப்பொடி. ஏற்கனவே தண்ணி ஊற்றிட்டோம். இது நல்லா கிளறி விட்டு குக்கரில் மூடி ஒரு 3 விசில் அடிக்க வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு பார்க்கலாம். குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு 3 விசில் அடிக்கவும் பார்க்கலாம். 3 விசில் அடிக்க வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ குக்கர் திறந்து பார்க்கலாம். இந்த கூட்டுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இந்த கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கும், சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் கடுகு விடாமல் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன், அதை போட்டு வதக்கலாம். தாளிக்கும்போது இந்த கூட்டுக்கு தாளிக்கும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிக்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த கீரையை சேர்த்துக்கலாம். பாலக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சீக்கிரத்தில் வதங்கிடும். ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். ரெண்டு நிமிஷம் கீரையை வதக்கியாச்சு. இப்போ வேக வச்ச காய், பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சுரக்காயில் இந்த பாலக்கீரையை போட்டு இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த பாலக்கீரை ரொம்ப சத்தும் கூட. சுரக்காய் நீர் சத்து உள்ள காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கூட்டுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் வேக வேணுங்கிறது இல்லை, லேசாக கிளறி விட்டு இந்த சூட்லேயே அது வெந்துடும். இப்போ பாலக்கீரை காய் சேர்ந்த பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாலக்கீரையில் பருப்பும் காயும் போட்டு ஒரு கூட்டு பண்ணியிருக்கோம். இது ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. நம்ம இப்போ அந்த கூட்டை சாப்பிட்டு பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கு. இதை போட்டு பிணைஞ்சு சாப்பிடும்போது அப்பளம், ஒரு ஆம்லெட்டு போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். எனக்கு நெய் ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இந்த பாலக்கீரை ரொம்ப சத்தான கீரை. இப்படி ஏதாவது ஒரு காய்களில் சேர்த்து உருளைக்கிழங்கு கூட்டு ஏதாவது வைக்கும்போது, அதாவது நீர் காய்கள், சுரைக்காய், சவுச்சவுக்காய், இந்த மாதிரி காய்கள்லாம் நம்ம வைக்கும்போது இந்த கீரையும் சேர்த்து இப்படி கூட்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த பாலக்கீரை கூட்டு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.